குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னென்னா, வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்காங்கிறது ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வந்து வீட்டில் நல்ல சக்தி கெட்ட சக்தியெல்லாம் இருக்குது, ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், மொதல் விஷயமே வந்து என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க. பட்டு அதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து அந்த குழம்ப சூடுபடுத்துறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேணாம். அதேமாரி அந்த நான்வெஜ் வந்து அந்த குப்பையில் போடுறீங்கன்னா அந்த குப்பையை வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுருங்க. அதுக்கு மேலே வச்சுருக்காங்க, உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க நான்வெஜ் மட்டும். அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருங்க. அதேமாதிரி ஏதாவது ரூமு வந்து ரொம்ப இருட்டாக ரொம்ப நாளைக்கு போடாங்க. ரொம்ப நாளைக்குன்னா வந்து இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து என்னென்னா ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வச்சுங்களேன். ஒரே ஒரு பெட்ரூம் வந்து எப்போவுமே லாக் பண்ணியே வச்சுருக்கீங்க. யாராவது கெஸ்ட்டு வந்து தங்குறதுக்காண்டி அந்த ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூட்டிட்டு அப்படியே போட்டுறாங்க. டெய்லி அட்லீஸ்ட் வந்து 1 ஹவருக்காவது லைட்டை போட்டு விட்ருங்க. கருகுமுன்னு இருட்டாக வைக்காங்க அந்த ரூமை. அதுதான் எப்போவுமே திறந்து வச்சா தூசி அடையும், க்ளீன் பண்ணணும், ரொம்ப கஷ்டம், மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. நெகட்டிவ் எனர்ஜினால் இந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிங்க. உங்கள் பாஷையில் சொல்ல போகிறதா இருந்தால் பேய் பிசாசு அது இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்லது நினைக்காத எனர்ஜி தான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி. கெட்டதை நினைக்காத எனர்ஜி தான் வந்து நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு போர்ஷனை வந்து இல்லை ஏதாவது ஒரு ரூமை வந்து அதனால வந்து என்னென்னா அட்லீஸ்ட் லைட்டாவது போட்டு விடுவாங்க. வந்து வாடகை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு வீட்டில் தான் இருக்காப்புல, வாடகை வீடு வந்து வரிசையாக வந்து ஒரு 4 வீடு 5 வீடு இருக்குன்னா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு விட்ருவாங்க. ஈவினிங் டயத்தில் லைட்டை போட்டு விட்டுட்டு மார்னிங் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சரி. ரொம்ப லாங்கில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சாவியை கொடுத்து, எம்டி வீடு தானே லைட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அது நிறைய மிஸ்யூஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அது அந்த நான்வெஜ் சமாச்சாரத்தில் தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த வீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து என்னென்னா நான்வெஜ்ஜு அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு இது போதும்போது தான் வந்து என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜு வேஸ்ட்டெல்லாம் இருக்குது, நான்வெஜ்ஜோட வேஸ்ட் இருக்குது. அந்த வேஸ்ட்லேருந்து எப்போ வந்து புழு வந்து வெளியே வருது, ரொம்ப டேட்டியாக இருக்குன்னா அடித்து சொல்லிடலாம், அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா இருக்குது. இது ஏன் வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். நான்வெஜ்ஜோட வேஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு புழு இல்லை ஏதாவது ஒன்று இதாகி ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் வந்து அதனால் வந்து என்ன ஊதுவத்தி கூட கொளுத்தி வச்சுருவாங்க. சில வீட்டில் அந்த நான் சொன்ன பாருங்க, வாடகை வீட்டில் வச்சுருக்காங்கன்னா சில பேர் வந்து என்னென்னா வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எம்டி வீடாக இருக்கும், ஆள் இல்லாத வீடாக இருக்கும், ஒரே ஒரு ஊதுவத்தி மட்டும் கொளுத்தி வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அந்த வாசனைக்காண்டி. அதுதான் அது ரொம்ப பழைய ஆட்கள் தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இருக்க நியூ ஆள்லாம் இல்லை, ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க. ரூம் ஸ்ப்ரேயும் இல்லை, அது எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியாதுல்ல ரூம் ஸ்ப்ரே. இந்த மாதிரி இது இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது வீட்டில். பாசிட்டிவ் எனர்ஜின்னா நான் அடித்து சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் வந்து எறும்பாவது வந்துடும். குறைஞ்சி வச்சான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்களேன். கருப்பு எறும்பு, சிவப்பு கலர் எறும்பு, குட்டி குட்டி எறும்புகள், அப்புறம் காக்கா வர்றது, அணில் வர்றது, இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட சிம்பிள்ஸ் தாங்க. அவங்க வீட்டில் வந்து ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குது, அதனால தான் வந்து இவங்களாம் வராங்க கெஸ்ட்டு மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து காக்காவுக்கு வந்து வடை போட்டுருவேன். எங்கள் அப்பா தான் வைக்கிறாரு வடையை. டெய்லி வந்து அந்த காக்கா வந்து சாப்பிட்றோம். பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அதில் வந்து கூடு கட்டியிருக்கு. அப்போ அந்த கூடு கட்டியிருக்கும்போது வந்து என்னென்னா அந்த மாதிரி வந்து காக்கா வந்து டெய்லி வந்துடும். அது அதோட 2-3 தலைமுறையாக இங்கேயே தான் இருக்குது. அந்த மரம் வந்து குட்டியாக இருந்து பெருசாக வளர்ந்தது. சிவப்பு கொன்றை மரம் அந்த மாதிரி அது அப்படியே இருக்குது. ஒரு 7-8 வருஷமாகவே வந்து இதுதான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. டெய்லி வந்து வடை போடுற கதை தான், வடையை போடுறது தான் கதை. பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுட்ருவோம், அந்த தண்ணியில் முக்கி சாப்பிடும் வடையை. அதோட
த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியில் நனைச்சி அந்த உணவாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இதெல்லாம் வந்து என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட எடுத்துக்காட்டு. அந்த வடைக்கு வந்து சண்டை, காக்கா எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அணில் எடுத்து போகணுமா. எங்கள் ஊரில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னென்னா அணில் வடையை தூக்கிட்டு போகிறது வந்து நான் இப்போ தான் சமீப காலத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த அணில் வந்து ஏதோ குட்டி போட்டிருக்கு போல் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டில் வந்து இந்த பால்கனி ஏரியா இருக்குது, அதில் கொஞ்சம் பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுக்குள்ளே ஏதோ குட்டியை போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அப்போ வந்து வந்து வடையை தூக்கிட்டு போகுது. காலையிலையும் ஒரு சின்ன பிட்டு வடையும் எடுத்து போகுது, சாயங்காலம் 2 நேரமும் போடுறோம் வடை. 2 நேரம் சோறை வச்சு சாப்பிட்றதில்ல காக்கா. அவர் பெரிய மனுஷன் ஆகிட்டாப்புல காக்கா. எங்கள் வீட்டில் இருக்க அந்த காக்காக்க, வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த காக்கா சோறு வச்சா சாப்பிட மாட்டாங்க. தயிர் சோறு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, சாம்பார் சோறு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, எது இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அது காஞ்சி வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் வடையை வச்சா மட்டும் உதால வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஆட்கள்லாம் அந்த மாதிரி பழக்கி விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட வைப்ரேஷன். அவங்க வீட்டில் வந்து ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது ஜீவராசி வரும். ஜீவராசினோடனே பூனையை வந்து சேர்க்காங்க. பூனை வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான். நெகட்டிவ் இல்லைன்னா கூட நியூட்ரல் லெவல்னு வச்சுக்கலாம். பூனை வந்து எப்போவுமே வந்து நியூட்ரல் இல்லாட்டினா நெகட்டிவ், 2ல் ஏதாவது ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது கண்ணில் தட்டுப்பட்டுச்சுன்னா வந்துக்கலாம், அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடு அது சேர்ந்துடும். அதனால தான் வந்து என்னென்னா இது நாய் வேணால் வச்சுங்க. தெருவில் வந்து நாய் இருந்துன்னு அது குலைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நல்லா தூங்கிட்டு இருக்குது, திடீர்னு வந்து இதாகும். தெருவில் இருக்கக்கூடிய ஏதாவது நாய்க்கு வந்து சோறு போட்டு பழகி பாருங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் அது இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிடச்சிரும். நல்லா கேட்டுங்க. நீங்கள் வந்து நாய் கடிக்கு உள்ள அந்த இது வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் நடுரோட்டில் இல்லை இருட்டுக்குள்ளே நடந்து வந்தாலும் நாய் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு வந்து மோந்து தான் பார்க்கும், கடிக்காது. மோந்து தான் பார்க்கும், ஜஸ்ட்டு மோந்து தான் பார்க்கும், கடிக்காது. நாய் கடிக்கிறதுக்குன்னு சில அமைப்பு இருக்குது, அது இருந்தால் மட்டும்தான் கடிக்கும் வாலண்டரியாக. அது அந்த தசாபுத்தியில் மட்டும்தான். மற்றபடி மற்ற நேரத்தில் இது நாய் வந்து என்னென்னா திருடேன்னு நினச்சிட்டு நைட்டு நேரத்தில் சொல்கிறேன், திருடேன்னு நினச்சிட்டு வந்து பக்கத்துலேருந்து மோந்து பார்க்கும். அது மனுஷன் ஸ்மெல்லை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்மெல்லாக இருந்தால் தான் அது பயங்கர இதாகும். மனுஷன் தான் தெரிஞ்சுன்னா அது இது அதே மாதிரி ரொம்ப வியர்டாக இது பண்ணுவேன். அதனால தான் வந்து என்னன்னா நாய் பக்கத்தில் வந்துச்சுன்னா டக்குன்னு குனியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு குனியக்கூடாது, டக்குன்னு எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, அசையாம இருப்பா அப்படின்னுவாங்க. நாய் வந்து மோப்பம் பிடிக்குதுன்னா அது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அசையாம இரு அப்படின்னா இது பண்ணுவாங்க. நாயை பார்த்து ஓடினா தான் வரட்டும். நாயை பார்த்து நீங்கள் நின்னீங்கன்னா அது பாட்டுக்கு பேசாமல் தான் இருக்கும், சும்மா குலைக்கும், ஜஸ்ட்டு இதுதான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிறது வந்து இந்த தெருநாய்கள் தான், நாட்டு நாய்கள் தான், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள ஒரு சிம்பிள்னு வச்சுங்களேன். கெட்டது வரப்போகிறதுன்னா நாய் மூலமாக தெரிய வந்துடும். பூனை வந்து அந்தளவுக்கு காட்டி கொடுக்காது நமக்கு. நெகட்டிவ் எனர்ஜி வர்றது வந்து பூனை வந்து சொல்லாது. ஆனால் என்னென்னா பூனை பிரியர்கள் தான் அதிகம். ஏன்னா நானே ஒரு பூனை பைத்தியம் தான், சரிங்களா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பூனையை வளர்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது வந்து ஃபீல் பண்ணாலும் நம்மக்கிட்ட சொல்லாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மாடு வர்றது, உண்மையிலே வந்து மாடு வர்றதெல்லாம் ரொம்ப கொடுப்பேனேங்க. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய வந்து 4 ஜீவராசிகள் மட்டும்தான். 4 ஒன்று வந்து காளை, இன்னொன்று பசுமாடு லட்சுமி, அப்புறம் வந்து பைரவர் நாய், அப்புறம் குதிரை. சில சமயம் வந்து கழுதையும் வந்து சில நேரத்தில் வந்து ஃபீல் பண்ணும். கழுதையும் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு வந்து பார்க்கலாம். அதனால் வந்து எண்ணெய்ப்பார் யோகம் போன்ற அந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்ததே வந்து அந்த குதிரை பேஸ் பண்ணி தான். அது வந்து நாளடைவில் வந்து கழுதை ஃபோட்டோவாக மாறிடுச்சு. அது உண்மையிலே வந்து குதிரையோட ஃபேஸ் வச்சு வந்தது தான். பின்னாளில் வந்து ஒவ்வொருத்தரோடைய இதில் இப்போ நான் வந்து ராஜாவாக இருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து குதிரை இருக்கும். இதே தான் ஒவ்வொருத்தரும் அவங்க அப்படியே கொண்டு வந்தது தான். அப்படியே வந்து இதாச்சு. இந்த 4 ஜீவராசிக்கு தான் வந்து என்னென்னா, இந்த 4 ஜீவராசி வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அதனால தான் நாய் வளர்க்குறவங்கள வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அதே காட்டி கொடுத்துரும், குலைச்சிக்கிட்டே இருக்கும்.
அதெல்லாம் நல்ல ஒரு இது. அதுவும் லட்சுமி வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. மாடு, பசுமாடு வர்றதெல்லாம் வந்து தெய்வ அம்சத்துக்கு பொருந்தியது. அதனால் வந்து என்னென்னா, நான் ஆன்லைனில் லைவ் பண்ணும்போதே ஒரு சில பேரில் சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் கேட்டாங்க, பசுமாடு வந்து வச்சுருக்கேன், பண்ணை வச்சுருக்கேன், அதை டெவலப் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட லைவில். ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். பரவாயில்ல, பசுமாடை பற்றி அவங்களுக்கு பர்சனலாகவே வந்து வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா லட்சுமி ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டுறோம், கிரகப்பிரவேசத்துக்கு எதை கூப்பிட்டு போகிறோம், கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மாடை தான் வந்து கூப்பிட்டு வரோம் வீட்டுக்குள்ளே. எதுக்கு? லட்சுமி தெய்வ அம்சம், வேறு ஒன்றும் இல்லை. தெய்வம் வந்து அங்கே இருக்குது. பசுமாடு வச்சுருந்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க. பண்ணையாக வச்சுருக்கிறதில்ல, வீடு வீட்டிலே நிறைய பெரிய ஆளுகளோட வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. சென்னையில் வச்சுருந்தாங்க. நிறையா சென்னையில் வந்து 2005-6 வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்ப பெரிய ஆளுகளோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருக்கும், கண்டிப்பாக கண்ணுக்குட்டியோடு இருக்கும். பால் கறந்துருந்தாங்க, இது பண்ணாங்க. தெய்வ அம்சம் இது வச்சுருந்தாங்க, நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாளோட அப்பார்ட்மெண்ட்டு கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய குறைஞ்சி வச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இது. பசுமாடு இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் இந்த இதில் கேள்விப்பட்டீங்களா, ஃபாரினில் வந்து சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா குட்டி கன்றுக்குட்டி, ரொம்ப குட்டியாக ஒரு கன்றுக்குட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கர்நாடகா தான் நினைக்கிறேன், கர்நாடகாவா எங்கேயோ, அங்கே தான் வீட்டுக்குள்ளேயே வந்து விளையாண்டுட்ருக்கோம். சின்ன குட்டி கன்றுக்குட்டி. அது வளர்கிற சைஸே அதுதான். அது ஃபுல் மாடானாலும் அந்த சைஸில் தான் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு, தெய்வ அமைப்பு அதெல்லாம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.